ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மீன் வறுவல் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ மீனை கழுவி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் எல்லா மீனும் கலந்து தான் வாங்கினேன். இப்போ இதில் தேவையான அளவு சோம்புத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கலர்காண்டி தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் வீட்டிலே அரைச்சி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் உப்பு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு நிறைய சேர்த்தா நல்லா ஊறி நல்லா உள்ள டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது. அதனால் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே செய்யும் போது சேர்த்துப்போம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் சேர்த்தா. இது நல்லா மீனோட ஃப்ரை ஆகும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல். இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் தண்ணி சேர்க்காம இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தோசை தவாவில் நிறைய எண்ணெய் விட்டு அதில் மீன் போட்டு நல்லா புரிங்க. ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எப்போவுமே செஞ்சால் இப்படி தான் செய்வோம். நீங்கள் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இது போல் தான் எண்ணெய் பிரிஞ்சு மீனோட ஒட்டாமல் இது போல் தான் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மீன் ஃப்ரை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.